திரும்ப லைட்டாக கொஞ்சம் இவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இல்லைங்க. சத்தியமா இல்லையா? ப்ராமிஸா? ப்ராமிஸா இல்லைங்க. இவர் நைஸாக உங்களுக்கு கையை தொட வச்சிட்டோம் பார்த்தீங்களா? விடுங்களேன். நீங்க கூடிங்க. இல்ல 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 உங்க கை வலிக்கும், அது என்னால தாங்கிக்க முடியாது. குருன்னு தானே சொன்னீங்க. இல்லைங்க, அது வந்து பொய்யா. நான் சும்மா இங்க பெங்களூருக்குள்ள யூஸ் பண்ற நேம். என்னோட ஒரிஜினல் நேம் வந்து சாரி அபில இல்ல, எல்போ விஇஆர். பிறந்த எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப லவ், அதனால லவ்னு பேர் வச்சாங்க. இப்போ நான் லவர்னு மாத்திக்கிட்டேன். மிஸ் கால் தானே விட்டீங்க? ஆமா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? WIFER. கொடூரமா இருக்கு. ஆக்சுவலி நான் கோல்ட் காஃபி தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஃபிளாட் ஒயிட் தானே சொன்னீங்க? இல்ல அந்த கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணிருந்தேன். சாரி, வந்து ஸ்ட்ரெஸ்ல நான் மாத்திட்டேன். சாரி, ஒரு டூ செகண்ட் எடுத்துறேன். ஐயோ சாரி, நீங்க உங்க அழகால டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மாறிடுச்சு. ஒரு 2 செகண்ட் நான் வந்துடுறேன். A few moments later. கோல்ட் காஃபி. ஸோ கரெக்டாக என்ன டைம்? Thank you. தப்பா எடுத்துக்கலாம். உட்காந்துக்கலாமா? உங்களுக்கு சொல்லணும். Yeah, sure. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக நான் அழுந்து உட்காந்தே கிட்டத்தட்ட 8 hours மேலே ஆச்சு. ஸோ நைட் ஷிஃப்ட்லேருந்தே பண்ணிருக்கேன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதனால சாரி, நான் மிஸ்டேக்காக எடுத்துருக்கேன். தப்பா எடுத்துக்கல. இல்ல இல்ல இல்ல. உங்களையும் பார்த்துட்டேன்னா ஒரு குஷியில நான் ஏதோ நினைச்சிட்டு மாத்திட்டு வந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. இல்ல. கோயம்புத்தூர் தெரியும்ல? கோயம்புத்தூர் தெரியும். ஸோ கோயம்புத்தூர்ல இங்கே ஒர்க்காக தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பேசுறக்கோ இல்லை பழகிறக்கோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஃபுல்லாக தனியாக இருந்து ஷேர் பண்ணுறக்கோ ஆள் இல்லையா? இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அதனால தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க பெங்களூர் வந்து இயர்ஸ்ல இல்லை, ஒரு 3 months முன்னாடி தான் வந்தேன். நீங்கள் இங்கே தானா? பெங்களூர் தானா? இல்ல இங்க ஒர்க் பண்றேன். நான் தமிழ்நாடு தான். அப்படியா? உங்களுக்கு யாராவது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்லை. நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது? Yeah, sure. ஏதோ தப்பா எடுக்க, என்னடா பரிஸ்டா டக்குனு வந்து இப்படி பேசுறானே அந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பல இல்ல, பேசலாம்ல, ஃப்ரெண்டு தானே. Sure, கண்டிப்பா. யுவர் நேம்? ரோஜா. சீரியஸ்லி? இல்லைங்க, பார்க்கறதுக்கு ரோஜா மாதிரி தான் இருக்கீங்க. ஐ எம் குரு, நைஸ் டு மீட் யூ. Nice to meet you. சார் இந்த கே கொடுங்க. ஏன்? இல்லை, இந்த கேல நான் ரோஜா போட்டிருக்கேன். அது எனக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கும். இதை அப்படியே கொண்டு போயிருக்கோம், பிரச்சனை இல்ல இல்லை. வேண்டாம், எனக்கு இருக்கிறதே போதும். இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ரோஜா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ரோஜா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் தான் டேட்டோ போட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ரோஜா பார்த்துருந்தேன்னா இந்த ரோஜாவை தான் டேட்டோ போட்டிருப்பேன். சொல்லுங்க, இதே மாதிரி அழகான பொண்ணு இன்னொரு டைம் வருவாங்களா? வருவாங்க கண்டிப்பா. இந்த அளவுக்கு அழகா வர மாட்டாங்க. இல்ல என்னோட அழகாவே வேணும் வருவாங்க. பொய் சொல்லாதீங்க. உங்க வீட்டுல பொய் சொல்ல நீங்க மாட்டேன். பெங்களூர்ல இருந்துட்டு இந்த பொண்ணுமே பார்த்தது இல்லையா? எல்லா பொண்ணுமே பார்த்தேங்க. எந்த பொண்ணு இந்த எவ்வளவு அளவுக்கு பேர் அழகா இல்ல? வருவாங்க எங்க கெஃபேக்கு? நிறைய பேர் வருவாங்க. எல்லாருமே அழகா இருப்பாங்க. ரொம்ப அழகா அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணுமே பார்க்கல. இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவும் பாருங்களேன், என் லக்கு, அந்த ரொம்ப அழகான பொண்ணு தமிழ் பேசுறாங்க. எனக்கு பர்சனலி ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஸே ஒரு பொண்ணா வந்து எவ்வளவு அழகா இருக்கும் சொல்லுங்க. இங்க வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணுங்க. எனக்கு வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே விட எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. அப்படி அழகா சிரிக்கிறீங்க. நான் பேசுனது அப்புறம் மறந்துடுவேன். லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆஃபே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கீங்க நீங்க திரும்ப லைட்டா கொஞ்சம் அழகா இருக்கீங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இல்லைங்க. சத்தியமா இல்லையா? ப்ராமிஸா? ப்ராமிஸா இல்லைங்க. நைஸா உங்களுக்கு கையை தொட வச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலா என்ன ஹெல்ப் நீங்க பண்ணணும்னா, நைட் எனக்கு தூக்கம் வருதுக்காக அதிக காஃபி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுங்க, உங்க போட்டோ மட்டும் ஒன்று அனுப்புங்க. உங்க கண்ணை பார்த்துட்டேன்னு வைங்களேன், எப்படி எனக்கு நைட்டு தூக்கமே வராது. அப்படி பார்த்துக்கிட்டே நான் எத்தனை வருஷம் வேணாலும் வேலை செய்வேன். உங்களுக்கு ஓகே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துறீங்க. யோசிக்கிறீங்க நீங்க? இல்லைங்க, அது உங்களை பார்த்தால, உங்க கண்ணை பார்த்தால, சாரி கண்ணை பார்த்தா என்ன பேசுறேன், என் பேர் எல்லாமே மறந்துடுது. ஆக்சுவலி யூ லுக் ஸோ கியூட் அண்ட் என்ன சொல்ற, ஒரு கைண்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஒரு ரேர் பீஸ். உங்களை பற்றி வர்ணிக்கணும் அப்படின்னா பேஜஸ் பத்தாது எழுதுறதுக்கு. சொல்லிகிட்டே இருக்கணும்னா நாள் பத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ஸோ உங்களை பார்த்து மறக்குதுங்க. அடுத்தடுத்து என்ன பேசுறேன். ஓகே, எனக்கு எப்படியோ நம்பும். Yeah, sure. ப்ளீஸ்.
கால் தட்ஸ் மை பண்ணி. நம்பர். ஓகே. ஹப்பிங் சேவ் பண்ணிக்கோங்க, என்னோட நிஜ நேம் தான். சீரியஸா நான் இப்போ குருன்னு எதுவும் சொன்னேன்னா என் பேரு ஆமா, குருன்னு தானே சொன்னீங்க. இல்லைங்க, அது வந்து பொய்யா. நான் சும்மா இங்கே பெங்களூருக்குள்ள யூஸ் பண்ணுற நேம். என்னோட ஒரிஜினல் நேம் வந்து சாரி ஹப்பில இல்லை, LOVER. அது பிறந்தோன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப லவ், அதனால லவ்னு பேர் வச்சாங்க. இப்போ நான் லவர்னு மாற்றிக்கிட்டேன். மிஸ் கால் தானே விட்டீங்க? ஆமா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? WIFER. ரோஜா, ROJA. ரோஜா ரோஜா. ஓகே ஓகே, சேவ் பண்ணிடுறேன். ரோஜா குரு. ஓகேங்க. ஜி ரோஜா தானே உங்கள் பேர்? சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் நீங்கள் காஃபி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலோ எதுனாலும் நீங்கள் வந்து கடைக்கெலாம் வர வேணாம். ஒரு நல்ல பரிஸ்டாவை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவனே வீட்டில் டெய்லி உங்களுக்கு செஞ்சு தருவான். நல்ல பரிஸ்டா இருக்கான், வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவனே காஃபி போட்டு வந்து உங்களுக்கு மார்னிங் எழுப்புறதுலேருந்து வீட்டு வேலை செய்கிறதுலேருந்து கழுவி வைக்கிறது எல்லாமே நானே பார்த்துப்பேன். ஓகேவா? கண்டிப்பா கூப்பிடுறேன். நிஜமா காஃபி கழுவுறேன் இல்லை. நான் உங்களுக்காக ரொம்ப என் பாசம் அன்பெல்லாம் போட்டு செஞ்சேன், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க தான் பேசிட்டே இருக்கீங்களா, குடிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. குடிங்க, நான் இதுக்கப்புறம் என்ன ஒரு நிமிஷம் விடுங்களேன். நீங்க குடிங்க. இல்ல இல்ல இல்ல, உங்க கை வலிக்கும், அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் ஏன் அப்படி பண்ணனா, நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு கொண்டாந்து தரணும்னு, வீட்டுக்கு கொண்டாந்து இப்படி உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் வந்துடுவேன். ஸோ அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ண வேணாம். குடிக்கட்டுமா வேணாம்? நீங்க பேசிட்டே இருக்கீங்க, என்னால குடிக்க முடியல. ஏங்க, எனக்கும் தான் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, மனசு இருக்குது. எனக்கும் பிரச்சனை இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா இப்போ 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா அப்பா தான். நமக்கு சோறு தான் முக்கியம். அவங்க வந்து மனிதர்களை பெக்க சொன்னா வரைஞ்சிருக்காங்க. உங்க அப்பா டிராயிங் ஆர்டிஸ்டா இல்லையா? சிற்பம் செதுக்கு வரா, பட் செதுக்கி இருக்காரு. கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்டாச்சு நான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பரிஸ்டா வேலையை விட்டு நான் வந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஓகே ஓகே, ஹேவ் யூ ட்ரிங்க். இது கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்படி பார்க்குறேன். ஓகே. 1 hour later. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிங்களா? முடிஞ்சா பில் பே பண்ணிடலாமா? பில் மட்டும். இல்லை, உங்களுக்கு ஸ்பெஷல் பில்லு, மிச்சவங்களுக்குலாம் அமௌண்ட்டு தான். உங்களுக்கு வந்து ஹக் பண்ணணும். ஹக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பில் பண்ண தேவையில்லை, நானே பே பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு ஹக் மட்டும் பண்ணிடுறீங்களா? இல்ல இல்ல, நானே பில் பே பண்ணிடுறேன். நானே பே பண்ணிட்டேன். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சா? நல்லா. இல்லை, ரியலாகவே நான் தான் போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இது கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்டு சோபனா, ரைட்டு? சோபனா, ஆக்சுவலி நாங்கள் பெங்களூரில் ஒரு ஷூட்காக வந்துருந்தோம். வி ஆர் யூடியூபர்ஸ். ஓகேவா? நான் வந்து பரிஸ்டாலாம் இல்லை. செகண்ட் ஸ்ட்ரைட்டாக ப்ரூவிங் மிஷினுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குன்னு சொல்லுவேன். இங்கே ஆக்சுவலாக யூடியூபர்ஸ் நாங்கள் ஒரு சின்ன ப்ராங்க் வீடியோஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவள் வருவா, ஸோ அவளை ஒரு ப்ராங்க் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ப்ராங்க் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டோமா? ரைட். நான் எதுவும் எந்த வகையிலும் உங்களை ஹர்ட் பண்ணல. இல்ல இல்ல இல்ல. அண்ட் அவர் சேனல் நேம் கால்டு கோவை 360. இது ஒரு தமிழ் பேஸ்ட் ப்ராங்க் சேனல். உங்களுக்கு கோவை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்க. கோவை 360 சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், டாடா.